இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? எதுக்காக இப்படி தனியா வந்த? நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் யாருன்னு தெரியல. எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. என்ன 2 பேரு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். என்ன பத்திரமா பாத்துக்கோங்க. இல்லனா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிருங்க. என் போட்டோ வச்சு அவங்க ஏதாவது செஞ்சு என் அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் இவ்ளோ விவரமா பேசுறியே. உனக்கு எல்லாமே மறந்தாலும் நிச்சயமா உங்க அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா நான் போய் சேர்த்துருவேன். ஏய், அந்த வண்டி இங்க இருந்து தாண்டா போகுது. அப்ப அந்த குழந்தை இங்க தாண்டா இருக்கணும். ஏய், வாங்கடா உள்ள போய் விசாரிப்போம். வாங்கடா. சிஸ்டர், இங்க எதனா குழந்தை வந்துச்சா? இவங்க தான் என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. என்னதான் தேடி வந்து. சரி சரி, நீ பயப்படாத. பயப்படாத சிஸ்டர். குழந்தை தூக்கிட்டு உள்ள போங்க சிஸ்டர். வா பாப்பா. அப்படியா? என்னாச்சு? யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பெண் குழந்தை சிஸ்டர். ஒரு 7-8 வயசு இருக்கும். புதுசா ஏதாவது ஆசிரமத்துக்கு வந்துச்சா? அப்படிலாம் யாருமே வரலையே. இல்ல சிஸ்டர், ஒரு தண்ணி கேன் வேன் போச்சுல, அந்த வேன்ல தான் அந்த பாப்பா வந்தாங்க. அதனால தான் கேக்குறோம். ஏன்பா, தண்ணி கேன் போடுறவங்க 1000 இடத்துக்கு போவாங்க. இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. வேன் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் போய் விசாரிங்க. நே சிஸ்டர் போய் சொல்ல மாட்டாங்கண்ணே. பாப்பா அங்க இருக்காதுண்ணே. வாங்கண்ணே, வேற எங்க போய் தேடலாம். சரிங்க சிஸ்டர், சரிங்க, நாங்க வரோம். அப்பா ஜீசஸ். அந்த பாப்பா சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். அதான் பாப்பாக்கு பாதுகாப்பு. என்ன பழைய சூர்யாவை பார்க்கறதுக்காக நீ ரொம்பவே ரிஸ்க் எடுத்திருக்க துர்கா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் என்னோட கடமையை தானே செஞ்சிருக்கேன். ரொம்ப பெருந்தன்மையா பேசுறது துர்கா. உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்க. உங்க மேல பொய்யா நிறைய குற்றங்களை சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட வச்சேன். அதையெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அதை விட பெருந்தன்மை என்னங்க இருக்க முடியும்? ஒருவேளை உங்க நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க போனா போட்டோன்னு விட்டுருப்பீங்களா? என்ன மாதிரியே போராடி காப்பாத்திருப்பீங்கல்ல? நிச்சயமா துர்கா. அது எப்படி நான் உன்னை விட்டுற முடியும்? நான் கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருப்பேன். தேங்க்ஸ்ங்க. கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க. ஏன் துர்கா, நம்ம இப்ப வீட்டுக்கு போலியா? வேற எங்க போறோம்? நாம இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம். ஏது எனக்கு செக்அப் பண்ணவா? இங்க பாரு துர்கா, எனக்கு எதுவுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம முதல்ல வீட்டுக்கே போயிடலாம். தேவிமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நாம அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். என்ன சொல்ற துர்கா? தேவிமாக்கு என்னாச்சு? இல்லங்க, தேவிமா என்ன காப்பாத்த போய் அவங்களுக்கு லேசா அடிபட்டுருச்சு. அவ்வளவுதாங்க, நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம். உன்னை காப்பாத்த போய் தேவிமாக்கு அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற துர்கா? எல்லாமே அந்த அமைச்சரால் தாங்க. தேவிமாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு ஹாசினிய கூட இருக்க வச்சுட்டு தான் நான் பூஜைக்கே வந்தேன். இப்போ தேவிமா கண் முழிச்சிருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரி. தேவியம்மாவை காணோம் துர்கா. என்னது? தேவிமாவை காணுமா? என்ன சொல்ற ஹாசினி? நீ போனதுக்கு அப்புறம் தேவியம்மா லேசு கண்ணு முழிச்சு அப்புறம் கண்ணு மூடிட்டா. நான் ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வந்து பார்த்தேன். 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவான்னு சொன்னாங்க. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் கேண்டீன் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து பார்த்தா பெட்ல தேவி அம்மாவை காணோம் துர்கா.
நான் ஹாஸ்பிடல் முழுக்க தேடி விசாரிச்சு பார்த்துட்டேன். தேவி அம்மா எங்க போனானே தெரியல துர்கா. நான் அப்பவே உனக்கு போன் பண்ணேன். உன் போன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட வந்து பார்த்தேன். அங்கேயும் நீ இல்ல துர்கா. துர்கா எனக்கு பயமா இருக்கு. ஹாசினி முதல்ல நீ அழாத. துர்கா நீ போன கொடு. ஹலோ ஹாசினி. சரி நீ முதல்ல அழுகை நிப்பாட்டு. நானும் துர்காவும் குழந்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என்ன தேடி வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன்? என் குழந்தை எங்க? நீதான் அப்பவே குழந்தைய கூட்டு போயிட்டே இல்ல. இப்ப வந்து என்கிட்ட குழந்தை எங்கன்னு கேக்குற? ஹாஸ்பிடல்ல நேத்து அட்மிட் பண்ண குழந்தைய காணோம். நீதான் ஹாஸ்பிடல்ல இருந்து குழந்தைய கடத்திருக்க. என் குழந்தைய ஒழுங்கா எனக்கு திருப்பி கொடுத்துரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏய், ஹாஸ்பிடல்ல இருந்த குழந்தைய காணோம்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்க காணாம போன குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு குழந்தைய காணோம்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? என் பொறுமையை சோதிக்காத. என் குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லிடு. இல்லன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என்ன மிரட்டி பாக்குறியா? ஆப்டால் நீ ஒரு போலீஸ் மந்திரி, என்ன மிரட்டுறியா? என் மகனை பறி கொடுத்துட்டு நான் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன மாதிரி நீயும் உன் பிள்ளைய பிரிஞ்சு அந்த வேதனையை அனுபவிக்கணும். இனிமே உன் குழந்தை உனக்கு கிடைக்காது. நான் கிடைக்கவும் விட மாட்டேன். ஏய், நீ உண்மையை சொல்லல, உன் மகன் போன இடத்துக்கே உன்னையும் இப்பவே அனுப்பி வச்சிருவேன். பாக்குறியா? உயிர் மேல ஆசை இருந்தா என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடு. துர்கா ஏய், ஏய், என் மகனை கொலை பண்ண கொலைகார நீ ஏன் கண்டு முன்னாடி வந்து தைரியமா நிக்கிறியா? சார் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க மகனை நான் கொலை பண்ணவே இல்ல. உன் பொண்டாட்டி இப்ப வேணா உன்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா இனிமே காப்பாத்த முடியாது. உன் குழந்தையும் உன் புருஷனையும் இனிமே என்கிட்ட இருந்து உன்னால காப்பாத்த முடியாது. ஏய், ஏய், முதல்ல உன்னை உயிரோட விட்டாதானே என் குழந்தைக்கும் என் புருஷனுக்கும் ஆபத்து வரும். உனக்கு இப்பவே நான் முடிவு கட்டுறேன் பாரு. ஏய், ஏய், துர்கா, துர்கா, துர்கா. இரு 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 கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லங்க, நானும் வந்ததுல இருந்து பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான் இந்த ஆளு. சரி 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 இங்க பாரு. இப்போ இந்த ஆள்கிட்ட கோவத்தை காட்டுறது புத்திசாலித்தனமே இல்ல. முதல்ல நம்ம தேவி மாவை கண்டுபிடிக்கணும். நீ கொஞ்சம் நிதானமா இரு. வா நம்ம குழந்தையை தேடுவோம்.